டெய்லியுமே ஒரே வகையான டீ சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான ஹெல்த்தியான டீயை எப்படி டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்வதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஹைபிஸ்கஸ் டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு டீ பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு இல்லை தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூளை இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஹைபிஸ்கஸ் ஃப்ளார்ஸை இதில் நம்ம போட்டுக்கலாம். இதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லாவே இந்த மாதிரி பபுள்ஸாக வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது வந்தோடனே இது ஒரு டீ கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேனை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு அந்த டீ கப்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அண்ட் கலர் வந்த உடனே இதை எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளாரை வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான செம்பருத்தி டீ ரெடி. துளசி டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு டீ பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு இல்லை நம்ம தண்ணி இல்லை நம்ம ஊற்றிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூளையும் நம்ம சேர்த்திட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற துளசியை கொஞ்சமாக இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பபுள்ஸாக வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது வந்த உடனே ஒரு டீ கப்பில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை தேனை நம்ம இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு டீ கப்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கலர் அந்த வந்த உடனே இதுக்கு மேலே துளசி ஃப்ளார்ஸை கொஞ்சம் தூவி வச்சு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான துளசி டீ ரெடி. லெமன் டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு டீ பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு இல்லை தண்ணியை ஊற்றிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூளை நம்ம சேர்த்திக்கலாம். இதில் அரை லெமனை கொஞ்சமாக இதில் நம்ம புழிஞ்சிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பபுள்ஸாக வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வந்த உடனே இது ஒரு டீ கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை 1 டீஸ்பூன் அளவு தேனை இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு டீ கப்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அண்ட் கலர் வந்த உடனே இது அப்படியே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இதில் சைட்லேயே அந்த லெமன் பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான எலுமிச்சப்பழம் டீ ரெடி. ஜிஞ்சர் டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு டீ பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு இல்லை நம்ம தண்ணீரை ஊற்றிக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூளையில் நம்ம சேர்த்திட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சரை கொஞ்சமாக இதில் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பபுள்ஸாக வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு டீ கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேனில் நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அண்ட் கலர் வந்த உடனே இதில் நம்ம மேலே ஜிஞ்சரை தூவி வச்சு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஜிஞ்சர் டீ ரெடி. டர்மரிக் டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு டீ பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு இல்லை நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூளை இதில் நம்ம சேர்த்திட்டு இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூளி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பபுள்ஸாக வரும். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இது ஒரு டீ கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு தேனை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அண்ட் கலர் வந்த உடனே இது எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மஞ்சள் டீ ரெடி. சினமன் டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு டீ பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு இல்லை நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூளை நம்ம சேர்த்திட்டு கொஞ்சமாக சினமனை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பபுள்ஸாக வரும். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இது ஒரு டீ கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேனை இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அண்ட் கலர் வந்த உடனே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சினமன் டீ ரெடி.
இப்ப சுவையான ஹைபிஸ்கஸ் 3 ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ஹைபிஸ்கஸ் டீ நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம ஹைபிஸ்கஸ் நம்ம வீட்டுல எல்லார்கிட்டையும் நமக்கு இருக்கும். கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் செஞ்சு குடிங்க, நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான துளசி டீ ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. துளசி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம துளசி யார் வீட்டுலங்க இல்லாம இருக்கு, வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க, நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான லெமன் டீ ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. லெமன் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க ஜூஸா போட்டு கொடுத்துருப்பீங்க, இந்த மாதிரி டீயா குடிச்சு பாருங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஜிஞ்சர் டீ ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ஜிஞ்சர் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான டர்மரிக் டீ ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. டர்மரிக் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சினமன் டீ ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. சினமன் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க, நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வித்தியாசமா டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 விதவிதமான ஹெல்த்தியான டீயை உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த டீ ரெசிபிஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாத்தையும் இருக்கும். பாய்.